Hey guys, வணக்கம். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஹலோ எவ்ரி ஒன். ஓகே, நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் நியூட்ரிஷனிஸ்ட் வித் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம். ஸோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக கண்டிப்பாக நான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். டயட் வாய்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் வாய்ஸ் கண்டிப்பாக நான் ஒரு சில விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த விஷயம் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயம் கண்டிப்பாக சர்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு தாட்டில் உங்களை வச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து ஒரு 5 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 விஷயமே நம்மளோட டயட்டு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்க போகுது. அண்ட் தென் அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் 3வது வீடியோ இதை பற்றினா ஸ்கின் கேர் பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் என்னதுன்னா ஸ்கின் கேர் வந்து எக்ஸ்டர்னலி நீங்கள் சில விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பட் டயட்டும் வந்து உங்களோட ஸ்கின் கேருக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேரை பற்றி நான் லைட்டாக டச் பண்ணுவேன். ஸோ இன்னும் என்னத்துக்கு வெயிட் பண்ணுறோம், லெட்ஸ் டைவ் இன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட். ஓகே, டயட்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னதுன்னா டயட்னாலே எல்லோரும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் வந்து டயட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டயட்டோட அர்த்தம் என்னதுன்னா உங்களோட சாப்பாடில் வந்து உங்கள் உடலுக்கு தேவையான எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். அதுக்கு பேர் தான் டயட். ஓகே, இல்லாட்டி பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸாக எல்லா நியூட்ரியன்ஸும் ஒன்றா ஒரு இதில் பேலன்ஸாக ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மீல் சாப்பிடும்போது எல்லாமே பேலன்ஸாக இருக்கிறது தான் டயட். ஸோ உங்களோட மீனிங்கில் பற்றி பார்க்கும்போது டயட்னு சொல்லும் போது நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், வெயிட்டை குறைக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்போ உங்களோட கல்யாணத்தை டாபிக் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மேபி ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னுக்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் உங்களோட வெயிட் லாஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். எஸ்பெஷலி வந்து இந்த 10 கிலோ 20 கிலோ குறைக்க போகிறீங்கன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்லியர். பட் ஒரு மாதம் இருக்கும் போது அந்த டைமில் போயிட்டு 10 கிலோ 20 கிலோ குறைக்க போகிறேன் அப்படி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை கை விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஐடியா வந்து உங்கள் உடலை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். உங்களோட இம்யூன் சிஸ்டம் சரி, உங்களோட எனர்ஜியை சரி, இது எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்தில் 10 கிலோலேருந்து 20 கிலோ குறைக்கிறீங்க வச்சுக்கோமே, இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட ஸ்கின் நேச்சுரலாகவே ஏஜிங் ஆன மாதிரி இருக்கும். அதில் ஸ்கின் சீக்கிரமாக சேகிங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வயதான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை செஞ்சிடாதீங்க. அண்ட் தென் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா தான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 1 மாத கேப்பில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த 1 மாத கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பாடில் இருக்கிற ஒவ்வொரு சாப்பாடும் வந்து உங்கள் உடலுக்கு தேவைப்படுற மக்ரோ நியூட்ரியன்ஸாக இருக்கலாம் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த 1 மாதத்துல 10 கிலோ 20 கிலோ நீங்கள் குறைக்கிறதுக்கு பதிலாக அந்த எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வெட்டிங் அவுட்ஃபிட் இருக்க அதுவே எக்ஸ்ட்ரா கிலோவாக இருக்கும். அதை தூக்கி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு அடிஷ்னல் தெம்பு வேணும். அப்புறம் வர்ற கெஸ்ட் எல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணணும், பேசணும், ரொம்ப நேரமாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனாக வெறும் தண்ணி குடிக்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் உடலில் இருக்கிற நீர் சத்து நம்ம சொல்கிறோம்ல அது வெல் ஹைட்ரேட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணி நம்ம உடலில் கொஞ்சம் குறைஞ்சா கூட நம்ம மூஞ்செல்லாம் வந்து அப்படி சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன்று உங்களோட தண்ணி பிளெயின் வாட்டராக குடிக்கிறதுக்கு பதிலாக அதில் லெமன், புதினா இலை, இல்லாட்டி இந்த கியூக்கம்பர், இந்த தீமோன்னு நம்மளால சொல்லுவாங்க, தமிழில் வந்து வெள்ளரிக்காய் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் வெட்டி நீங்கள் அதை தண்ணியில் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் உடலை வந்து ஹைட்ரேட்டும் பண்ணும், உங்கள் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸும் அது ப்ரொவைட் பண்ணும். 2வது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இளநீரை குடிக்கலாம். இளநீரில் இல்லாத எலக்ட்ரோலைட்ஸா? ஸோ ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 1 தடவை இல்லை 2 தடவை இளநீரை குடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா பழங்கள். அதுவும் இப்போ உள்ள வெதர் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஹாட்டான வெதராக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பழங்கள் இருக்குல்ல, லைக் தர்பூசணி, வாட்டர்மெலன், கேன்தலப், இந்த மாதிரியான பழங்கள்லாம் வந்து நிறைய நீர்ச்சத்து இருக்கிற பழங்களாக சூஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க. ஜூஸாக குடிக்காதீங்க, அந்த பழமாக சாப்பிடுங்க. நீங்கள் உங்களோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணாலே உங்களோட ஸ்கின் நேச்சுரலாகவே க்ளோ பண்ணும். 3வது பாயிண்ட், இது என்னோடய ஃபேவரட் பாயிண்ட்னு சொல்லலாம், நட்ஸ் அண்ட் சீட்ஸ். அதாவது என்னதுன்னா இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்குது, வால்நட் இருக்குது, என்னென்ன
இது இருக்குது, எனக்கு ஞாபகம் வர மாட்டேது டக்குன்னு. ஸோ இந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கேஷ்யூ நட் இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்காச்சும் நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் லைக் மினரல்ஸ், அதுக்கப்புறம் ஒமேகா 3s நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் உடலுக்கு தேவையான என்னென்ன இன்சஃபிஷியனாக இருக்குது, அதாவது உங்கள் உடலில் சில நியூட்ரியனாக பற்றாக்குறையாக இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் ஹெல்த்தியாக பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிட்றது உங்கள் உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும், உங்களுக்கு அதிகமான எனர்ஜியும் கொடுக்கும். ஓகே, அடுத்தது வந்து சீட்ஸ். ஓகே, சா சீட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பம்கின் சீட்டாக இருக்கலாம், சன்ஃப்ளவர் சீட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி சீட்டும் ஒரு நாளைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா எப்படி சாப்பிடலாம், 2 விதம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இதை ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லை 2வது மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை ரோஸ்டட் பண்ணதை பார்த்து வாங்கி சாப்பிடலாம். டோன்ட் லுக் ஃபார் அ ஹனி கிளேஸ், சால்ட்டட் இந்த மாதிரி நட்ஸை தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. 4வது விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன். ஏன் நான் தனியாக சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நான் என்னோடய டீம், அதாவது என்னோட கலீக்கோட டீம், நியூட்ரிஷனிஸ்ட் டீம் கிட்ட நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து நம்ம டெய்லி ப்ரோட்டீன் நீடட் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பாடி வெயிட் வந்து 50 கிலோன்னு வச்சுக்கோமே, 50 கிலோ கேஜி. ஸோ உங்களுக்கு உடலுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 50 கிராம் ப்ரோட்டீனாச்சும் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் அந்த 50 கிராம் ப்ரோட்டீனை எடுக்கிறீங்களா? நம்ம கணக்கு பண்ணி சாப்பிட்டா கூட சில பேர் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா உங்களுக்கு அதை விட கூட உள்ள ப்ரோட்டீன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும், உங்கள் உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக்கை கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் முட்டை சாப்பிடலாம், கோழியை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், இதெல்லாம் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா டோஃபு இந்த மாதிரி வெஜிடேரியன் சாஸில் இருக்கிற ப்ரோட்டீனை நீங்கள் கண்டிப்பாக தேடி சாப்பிடலாம். 5வது பாயிண்ட் என்னன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஃபுட். இந்த ஒரு மாதம் இருந்தாலும் சரி, இல்லை 6 மாதத்து முன்னைக்கு நீங்கள் உங்களோட சாப்பாடில் வந்து நீங்கள் சில விஷயம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே ஆகணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் ஏன் நான் சொல்கிறேன்னா, சில சாப்பாடு வந்து உங்கள் உடலை வந்து வீக்கத்தை அதிகரிக்கும், எஸ்பெஷலி உங்களோட குடலில் இருக்கிற வீக்கத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் குடலில் இருக்கிற வீக்கத்தையும் குறைக்க முடியும். ஏன்னா உங்கள் குடலில் அதிகமான வீக்கம் இருக்குது, உங்களோட பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வந்து குறைவாக இருக்குது, பேட் பாக்டீரியா அதிகமாக இருந்தாலே உங்கள் குடல் வீக்கம் வந்து அதிகமாகும். ஓகே, உங்களோட வீக்கம் அதிகமாக ஆனிச்சுன்னா என்ன நடக்கும்னா, அது எல்லாமே உங்களோட தோலில் தான் வந்து அந்த வார்னிங் சிக்னலை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு உங்களோட தோலில் வந்து எதுவும் ட்ரிகர் ஆகக்கூடாது, அலர்ஜி ரியாக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடல் ஆரோக்கியம் அண்ட் உங்கள் உடலில், அதாவது உங்கள் குடலில் இருக்கிற வீக்கத்தை வந்து நீங்கள் குறைவாக பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். அதெல்லாம் என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதை தவிர வேறு என்னென்ன சாப்பாடு நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் ஃபுட் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக கீழே பின் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு சாப்பாடும் நீங்கள் எவ்ரிடே மெயின்டைன் பண்ணாலே உங்களோட ஓவரால் எனர்ஜியை இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயம் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இன்றைக்குள்ள வீடியோ. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது என்னென்ன சாப்பிடக்கூடாது இது கண்டிப்பாக உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ செய்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் எப்படி வீட்டிலேருந்தே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும், அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்னோடய வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வெட்டிங் டேட் எப்போன்னு எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பபாய் ஃப்ரம் லாவா.